புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 1352 காளைகள் அவிழ்க்கப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விராலிமலை பட்டமரத்தான் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. உலக சாதனை முயற்சியாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 7 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 1352 காளைகள் களம் கண்டன. நேரமின்மை காரணமாக 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்க்கப்படவில்லை. ஜல்லிக்கட்டு போட்டியில் 21 மாடுகளை பிடித்து முதல் வீரராக தேர்வான திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 16 மாடுகள் பிடித்து 2ஆம் வீரராக தேர்வான திருச்சி மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டது. சிறந்த முறையில் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் சிறந்த முறையில் களத்தில் நின்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. அருமையான புடியக்காரன்டா, சூப்பர் சூப்பர். ஒரு மிக்ஸி, அழகுடா அழகுடா, அட அட அட. ஒரு சைக்கிள், நல்லா புடி, ஒரு சைக்கிள் நல்லா பிடிக்கணும். அழகுடா அழகு, சூப்பர். ஜோர கை தட்டுங்கப்பா. மாடு புடி, மாடு புடியா புடியா. விட்டு விட்டு விட்டு. ஒரு குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு. கொட்டாம்பட்டி நாராயண மாடுப்பா. அடடே அழகுடா அழகுடா, சூப்பர். வாழ்த்துக்கள். ஒரு சீலிங் ஃபேன் 142, சூப்பர். நல்லா புடி, அருமையான புடியக்காரன்டா, சூப்பர் சூப்பர். ஒரு மிக்ஸி, அழகுடா அழகுடா, அட அட அட. மாட்டு மேலே ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் சதீஷ், ராமு ஆகிய 2 பார்வையாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 42 பேருக்கு உடனடியாக அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உலக சாதனை படைக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு லண்டனிலிருந்து விராலிமலைக்கு வந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியனைச் சேர்ந்த மெரிலியா, மார்க் ஆகிய 2 மதிப்பீட்டு சான்றிதழ் வழங்கினர். And 2 world records actually on behalf of Asia Book of World Records. And it all happened in Viralimalai. For me